வாங்க அன்பு கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் 15 வரைக்கான வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். காலபுருஷ சக்கரத்தில் 4வது ராசியான கடகராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மனின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் என்று 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு வக்கிரமாக தன வாக்கு குடும்பஸ்தானத்தில், கேது சுக்கிரன் உங்களுக்கு சுகஸ்தானத்தில், புதன் பஞ்சமிஸ்தானத்தில், செவ்வாய் சூரியன், அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர வேளையில் உங்களுக்கான பரிகாரங்கள், அதே போல பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பற்றியெல்லாம் உங்க வீட்டில இருந்தே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான நாட்கள் 18, 19 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. இதே வேளையில் நீங்க இந்த கால நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் 25, 26 இந்த 2 நாட்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இதே போல பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த காலத்தில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை உங்கள் வாக்கு திறமையால் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் கட்டுக்கடங்காத கோபத்தை கூட ஒரு கட்டுக்குள்ளே வச்சுட்டு நிதான போக்கூட வெற்றி பெறதுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் உங்கள் ராசிக்கான இன்னொரு சிறப்பாக இருக்குது. கடக ராசிக்காரங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் கூட இல்லைங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் எடுத்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை காட்டி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு காரியங்களை நீங்கள் வெற்றியோடு முடிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை வெற்றியோடு முடிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உதவிகள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்க போது. உங்கள் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் உறவினர்கிட்ட இருந்தும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்றம் தரும் விஷயமும் நன்மை தரும் விஷயமும் அதிகமாக இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் ராசிக்கான பலன்கள் சிறப்பாக இருக்க வேலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உங்கள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நம்பிக்கை மற்றும் புத்தி தெளிவு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் கொண்டு தர விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் கொண்டு தர விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட புத்தி கூர்மை மற்றும் உங்கள் அமைதியான குணம். இது ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெற்று தரப்போகுது. இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் ஒரு மன தைரியத்தோடு பார்த்தீங்கன்னா எதிர்கொள்வீங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மன தைரியத்தோடு எதிர்கொள்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து எளிதில் எந்த பிரச்சனையிலிருந்தும் நீங்க வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த கால நேரத்தில் மனசுல கவலைப்படாதீங்க. எந்த கவலைகளும் இல்லாம எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுங்க. இதன் காரணமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதனால ஒட்டுமொத்தமா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முன்னேற்ற வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கால நேரத்தில் உங்களோட நம்பிக்கை பெருகும். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றங்களையும் அதே போல் தொழிலில் முன்னேற்றங்களையும் அடைவீங்கன்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் தொழிலில் எதிர்பாராத பணவரத்து இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இப்போ கூட்டு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். இதில் கணக்கு வழக்குகளை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் ஏற்றங்களையும் சிறப்பாக கொண்டு தரும் சொல்லலாம். இதை தேவையில்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொடுக்குற மாதிரியும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு வந்த வேலையோட ஒரு சிறப்பான வேலை இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய நண்பர்கள் இல்லை உறவினர்கள்கிட்ட உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வேலைகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இதுவரை வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் அடைவதற்கான
வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் அங்கங்கே தலை தூக்கும். அதை தலை தூக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சாமர்த்திய புத்தியாலையும் பேச்சாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பொது காரியங்களில் ஈடுபடுறப்போ கொஞ்சம் கவனமாக ஈடுபடுங்க. பொது காரியங்களில் ஈடுபடுறப்போ எல்லாத்துலேயும் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த கால நேரத்தில் மிகவும் அவசியமாக பார்க்கப்படுது. இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நுழையிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வலிமையோடு அந்த விஷயத்தில் நுழைவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தில் பாதிக்கு மேலே வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அதில் கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாகவும் நல்லதாகவும் இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து வந்து அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர்களோட ஆதரவு இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். இதனால பல்வேறு செயல்களை சிறப்பாக செய்வீங்க. இப்படி பல்வேறு செயல்களை சிறப்பாக செய்கிறப்ப என்னாங்கன்னா கட்சியோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெயரை கொடுக்கும். நல்ல பெயரை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சச்சரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வந்து நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. அதில் இருக்க சாதக பாதங்களை வச்சு தெளிவாக இருந்துக்கோங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ தேவையில்லா பிரச்சனைகளை உங்களால் எளிதில் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் நன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே நேரத்தில் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக கலைஞர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்படி அனுசரித்து போகிறப்ப அவங்களால என்ன ஆகுனா உங்களுக்கு நிறைய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான கால சூழல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிறப்பு இப்போ தான் தெரிய போகுது. உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த சிறப்பான செயல்பாடானது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை காத்துட்ருக்கு. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் தீரும். உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வகையிலிருந்தும் சரி அதே போல் உங்கள் நண்பர்கள் வகையிலிருந்தும் கிடைக்கும். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரம் ஏற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த ஏற்றங்களால் உங்கள் வாழ்க்கை இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களோட மதிப்பெண்கள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அதே போல் போட்டித் தேர்வுகள் விளையாட்டு எல்லா விஷயத்துலையும் வந்து நீங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக திங்கள் கிழமைகளை அம்மனை வணங்குங்க. அப்படி அம்மனை வணங்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனக்கவலைகள் தீரும். குறிப்பாக அம்மனை எப்படி வணங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி குறிப்பாக மல்லிகை மலரை வைத்து வணங்க. அப்படி மல்லிகை மலரை வைத்து வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கவலை தீர்றது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அம்மனின் அருளால் கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நன்மைகள் அப்படிங்கிறது அம்மனின் அருளால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக உருவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கான இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை மட்டும்தான் பார்க்காம இருக்கும். இப்போ நம்ம அதை பார்த்துலாம். இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் அதே போல் பொது பலன்கள் பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புனர்பூசம் 4ஆம் பாதம் பார்க்குறோம். இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீண் குழப்பங்கள் வந்து உங்களை தேடி வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீண் சண்டைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. எந்த விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் சரி அதில் இருக்க சாதக பாதகங்களை பார்த்து செய்யுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து விடுபட முடியும். இல்லை பிரச்சனையின் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்க முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நிதான போக்கோட கோபத்தை குறைச்சிட்டு கையாள வேண்டிய அவசியம் இந்த கால நேரத்தில் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி வரும். இந்த கால நேரத்தில் பிரச்சனைகள் தடைகளும் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம்
வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தாமதங்கள் இருந்தா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தாமதங்கள் நீங்க போது, உங்களுக்கு தகுந்த வரன் உங்களை தேடியே வரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. அதேபோல வீடு, நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வரத்து அதிகமா இருக்கிறதுனால, நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா, வீடா, மனையா, பொண்ணா, பொருளா வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிற்காலத்தில உபயோகமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூசம் நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில்ல லாபங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க அந்த தொழில்ல லாபங்கள் அதிகமா கிடைக்குதுங்கிறதுனால, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணும் கருத்துமா கவனமா செயல்படுங்க. இப்படி கவனமா செயல்படுறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு லாபம் வந்து இரட்டிப்பா அடையறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் விருத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கவல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரம் மட்டும் இல்லாம வேலைக்கு போயிட்டுருக்கவங்களா இருந்தாலும், உங்களுக்கும் காலம், நேரம் சிறப்பா இருக்கு. உங்களுக்கு பதவி உயர்வு இல்ல பண உயர்வு 2ல ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில உங்களுக்கு அதிகமாவும் இருக்கு. சிறப்பாவும் காணப்படுது. இப்படி உங்களுக்கு வாய்ப்புகளும், அதேபோல சூழலும் சிறப்பா அமைஞ்சிருக்கல்ல. குறிப்பா மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேர்வு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்போது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட படிப்பு விஷயமா நீங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செய்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும் சிறப்பா கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில அதிகமா இருக்கிறதுனால, உங்களோட பெயரும், புகழும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா காணப்படுது இங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரம். இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர் கிடைக்கும். உங்க வீட்ல மட்டும் இல்லாம, சமுதாயத்தில நண்பர்கள், உறவினர்ட்ட எல்லாத்துட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில பணம் வந்து குவியும். நீங்க தொழில் செய்றவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கால நேரத்தில உங்களுக்கு வந்து பணம் வந்து குவியும். அது மட்டும் இல்லாம நீங்க வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிலம், வீடு அதேபோல பொன், பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் மிக, மிக அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்தில உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மை தரும் விதமாகவும் சிறப்பா அமைஞ்சனால, அது எல்லாத்தையும் அப்படியே நீங்க சிறப்பா உபயோகப்படுத்திக்கோங்க. அப்படி சிறப்பா உபயோகப்படுத்தி உங்களுக்கான வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றங்களே பெறுங்க. இந்த கால நேரத்தை சார்ந்து உங்க பொருளாதார நிலை மேம்படும். இந்த பொருளாதார ஏற்றத்தை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா, வாழ்க்கையில எப்பவுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சிறப்பான நேரம்ங்கிறனால அந்த பொருளாதாரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு அதிகமா உபயோகமா இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நன்மைகள் அதிகமா இருந்தாலும் எதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. கவனமா செயல்படுறது மட்டும் இல்லாம, அதை வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த கால நேரத்த சரியா பயன்படுத்திக்கோங்க. இதன் காரணமா வந்து நீங்க எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தினப்போ, உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பா அமையப்போகுது. நம்ம இங்க சொல்ற நல்ல விஷயங்கள், நன்மைகள அப்படியே வந்து நீங்க நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கால நேரத்தில நீங்க செய்ற பரிகாரங்கள் வந்து எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு தடைகள் தாமதத்திலிருந்து தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம். இல்ல தடைகள் தாமதத்திலிருந்து முற்றிலும் விலகுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இதனால ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில சிறப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல வந்து இன்னொரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அம்மனின் நல்லால் ஏற்றங்களும் நன்மைகளும் பெற நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.